Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா ஹஜிமே நோ இப்போ சீரிஸோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 45 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ணோடனே நம்ம இப்போட மேட்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அலெக்சாண்டரோட மேட்ச் தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அதை பார்க்கணுன்றதுக்காகவே ஓடி வந்துட்டு இருக்கான். மேலேருந்து டக்கமுறை கூப்பிடு அங்கே மேலே ஏறி போகவும், ஏடா அவ்வளோ அடிபட்டிருக்கு ஏன்டா வந்தேன்ற மாதிரி தான் கேட்குறாரு. வேற யாரும் இல்லை, ஏஜி டாட்டி தான். நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்ல, உன் மேட்சை பார்க்க தான் வந்தேன்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. மேட்ச் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி அவர் சொல்ல. சரி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் போய் நிற்கிறாங்க அதை பார்க்கறதுக்காக. இப்போ மோத போகிறது அலெக்சாண்டர் வெர்சஸ் சுசுகின்ற ஒரு ஃபைட்டர். இந்த சுசுகின்ற ஃபைட்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வயசாயிடுச்சு, இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இதில் தோத்துட்டானா அவ்வளோதான், அவனோட கரியரே முடிஞ்சிச்சு பாக்ஸிங்கில். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க அலெக்சாண்டருக்கும் இந்த ஏஜி டாட்டே கூட மோதணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் அவனும் விட்டு கொடுக்க மாட்டான். ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான மேட்ச் தான் போக போகுதுன்னு சுற்றி இருக்கவங்களும் ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏஜி டாட்டே என்ன சொல்கிறான்னா, இவன் அமெச்சர் வேர்ல்டில் 200 மேட்ச்சுக்கு மேலே ஆடி இருக்கான், அதனால இவனுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவனை ஒயிட் ஃபேங்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்படின்னா என்னன்ற மாதிரி கேட்கவும், இந்த நரிங்கெல்லாம் இருக்குல்ல, உல்ஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட பற்கள் மாதிரி கூர்மையானவன், அதே சமயத்தில் ஷார்ப்பு மட்டும் இல்லாமல் தாங்கானவனும் சொல்லப்படுறான். அதனால தான் அவனுக்கு அந்த பட்ட பேரு. அப்படிப்பட்ட உல்ஃப்ன்ற பட்டத்தை கொடுத்துருக்காங்கன்னா இவனோட பாக்ஸிங் ஸ்டைலை நான் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. மேட்சும் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டு பேரும் ஃபைட்டிங் போஸ் எடுத்துட்டு தயாராகிறாங்க. காங்கும் அடிச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆக, இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான போஸ் தான் வச்சிருக்கான் இந்த அலெக்சாண்டர். இதை பார்த்தோன்னே அந்த சுசுகின்ற ஃபைட்டர் என்ன யோசிக்கிறான்னா, இவன் ஆர்த்தடாக்ஸ் ஸ்டைல் யூஸ் பண்றா போல, அதாவது பேசிக்கான ஸ்டைல்ஸ், ஒரிஜினல் பாக்ஸிங் ஸ்டைலை யூஸ் பண்றான் இவன். பெரிய பெரிய பாக்ஸர்ஸ்லாம் அவங்களோட ஓன் ஸ்டைல்ஸ் இல்லைன்னா டிஃபிகல்ட்டான போஸ்டர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் இவன் நார்மலான ஒரு போஸ்ட் தான் வச்சிருக்கான். அப்படின்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது, இவனை நான் முடிச்சு விட்டுறேன். இப்போ எப்படி ஒரு கிளாஸில் ஒரு டாப்பர் இருக்கான புக்கை பார்த்து படிச்சு அப்படியே அதில் வாமிட் எடுத்து வச்சிருப்பானோ அதே மாதிரி தான் இவனும் இருப்பான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறேன்ற மாதிரி அவன் என்ன பண்ணுற, பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அதில் அவன் ஈஸியாக தப்பிச்சிடுறான். அவனோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. ஒரு ஜாப் கொடுக்குறான், அந்த ஜாபும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்பீடு, பேலன்ஸு, டெக்னிக்கு, பவர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல பாக்ஸிங்கை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் எல்லா மெத்தட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கும் பண்ணாமல் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் நல்லா தான் பண்ற, ஆனா இந்த ஸ்டைலை வச்சு என்ன தோக்கடிக்க முடியாது. இப்போ என்னோட திறமையை நான் காட்டுறேன் பாரு. அந்த சுசுகி என்ன பண்றான்னா, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த மாதிரி நிறைய ஃபைட்டர் கூட மோதிருக்கான் போல. அதனால கிட்ட போயிடுறான். கிட்ட போயிட்டு அவனோட ஷோல்டர் எடுத்துட்டு போய் அவன் மேல சாச்சிட்டு கீழேருந்து ஷோல்டர் மேல தூக்கும். அதனால அவனோட சின் பாத்தீங்களா, தாடன்னு சொல்லுவாங்களே, அது இடிச்சு அப்படியே மேல போகுது. இந்த மாதிரி அது போகும்போது செகண்டுக்கு அவன் தளருவான் இல்லையா, அப்ப போட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கான். இது பாக்கிறதுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸான டெக்னிக் மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நிறைய டைம்ல யூஸ் ஆகும். இப்போ நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு பாடி ப்ளோ கொடுக்குறான். அவனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்கிறான். அதை தொடர்ந்து பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த அலெக்சாண்டர் ஃபுல் அடியோ வாங்கிட்டு இருக்கான். இப்போ ஏஜி டாட்டா என்ன சொல்றான்னா, இவன் அடி வாங்குறான், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன தெரியுமா, அவனோட கார்னர்ல அவனை கோச் இருக்கான் பாத்தியா, அவன் ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷனும் இல்லை, எந்த ஒரு பதட்டமே கிடையாது. அப்படின்னா அவன் ஏதோ ஒன்று மறைச்சு வச்சிருக்கான் தான் நினைக்கிறேன். இந்த ஃபைட் என்ன ஆக போகுதுன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. இந்த சுசுக்கியும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு பஞ்ச் கொடுக்கும்போது அவனும் கவுண்டர் பஞ்ச் கொடுத்து ரெண்டு பேரும் சைமல்டேனியஸா அடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரோட பஞ்சும் கனெக்ட் ஆயிடுது மூஞ்சில. ஆனால் அடி வாங்கி ஒருத்தரும் கீழே விழுற மாதிரி இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த அலெக்சாண்டர் என்ன பண்றாருன்னா, கரெக்டா கிட்ட வந்துடுறான். ரொம்ப கிட்ட வந்த உடனே, ஓ க்ளோஸ் காம்பேக்டை சூஸ் பண்ணிருக்கியா, இன்ஃபைட்டரா நீ என்கிட்ட போய் இந்த மாதிரி பண்றியா அப்படின்னா நான் ஒன்னு புழிஞ்சு எடுக்கிறேன்ற மாதிரி இவன் போஸ்ட் கொடுத்து நிக்க, இங்க ஒரு பஞ்ச் கொடுப்பான் பாருங்க, பயங்கர ஹெவியா இருக்கும். அது இவனுக்கே பாத்தீங்கன்னா ஆச்சரியமாவது. இப்பதான் இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறாங்க. இந்த பக்கம் அவனோட வாத்தியார் இருந்து கத்துக்கிட்டே இருப்பாரு, கிட்ட போடா இன்னும் அடிடான்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா இவனே ஒரு இன்ஃபைட்டர் தான், இவ்வளவு நேரமா அதை மறைச்சிட்டு இருந்திருக்கான். ஒரு அவுட் பாக்ஸர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஆர்த்தடாக்ஸ் ஸ்டைல் தான் யூஸ் பண்ண உடனே இவனோட ஒரிஜினல் டெக்னிக் என்னன்னா இன்ஃபைட்டிங் தான். அது இவன் பஞ்சில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பஞ்சஸை கொடுத்துக்கிட்டே இருப்பான். கொடுத்து பார்த்தீங்கன்னா ரிங்கு பக்கம் தள்ளி விட்டுட்டு இவன் கார்டு வச்சிருப்பான். அந்த கார்டையும் உடச்சிட்டு கண்ணத்துல ஒரு அடி கொடுப்பான் பாருங்க. அடி கொடுத்த உடனே என்னால் நிக்க கூட முடியாது. கீழே இருந்து ஒரு அப்பர் விடுவான். அப்பர் விட்டுட்டு அப்ப கூட நிறுத்தவே மாட்டான். தொடர்ந்து பஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். கொடூரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். மாஷிபா வந்து அடிப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கான் இவன். இந்த ரெஃப்ரி வந்து ஸ்டாப் பண்றாரு, அப்ப கூட நிறுத்தவே மாட்டான். இவன் அடிக்கிறத பார்த்து பயந்து போன அந்த சுசுகியோட மாஸ்டர் என்ன பண்றாரு, டவுலே தூக்கி போட்டுறாரு. டவுல தூக்கி போட்டா மேட்சை நிறுத்திடுவாங்க. மேட்சை நிறுத்தத்துக்காக ரெஃப்ரியும் ஓடி வந்து பிடிக்க, டவுல போட்டாங்கடா மேட்ச்ல சண்டை போடாதான்றான். அப்போ கூட இந்த பைத்தியக்காரன் விடாம என்ன பண்றான், திருப்பியும் 2 பஞ்சு விடுறான். அடிக்க பாத்தீங்கன்னா சுசுகி கலங்கி போய் தொமாலும் கீழே விடுறான். அவன் அடிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் அடியே பாத்தீங்களா, அப்பவே அவன் நாக் அவுட் ஆயிட்டு இருப்பான். ஸ்டாண்டிங் நாக் அவுட்னு சொல்லுவாங்க அதை. அவன் கான்சியஸ்னஸ் அப்பயே எழுந்துட்டு இருப்பான். ஆனாலும் இந்த பையன் விடாம தொடர்ந்து அடிச்சு அவன் வந்து எழுந்துக்கவே கூடாதுன்னு அடிச்சானா இல்ல என்னன்னு தெரியல ரீசனு. அந்த டவலை வீசின பிறகும் பாத்தீங்கன்னா பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். கடைசியில் ரெஃப்ரி பிடிச்சி எப்படியோ தடுத்து விட்டுறாரு. அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான முறையில முடியுது ரொம்ப வேகமா. அவனோட மாஸ்டர் சரியான கடுப்பாயிட்டு
கத்துறாரு. என்ன தெரியும் வந்து என்னோட பாக்ஸர் இப்படி பண்ணுன்னு திரும்பி பார்த்தா அப்பதான் அவருக்கே ஒரு ட்விஸ்ட். என்னன்னா இந்த சுசுகியும் பார்த்தீங்கன்னா பயங்கர அடி வாங்கியிருக்கான். வாயிலேருந்து ரத்தம் ஊத்துது. இப்பதான் இங்க இருக்கு எல்லாருக்குமே புரியுது. இவன் டெக்னிக்ஸை வச்சு மேல வரல. இவன் வந்து பவரை வச்சு தான் இந்த வேர்ல்டே கான்கர் பண்ணியிருக்கான். வேர்ல்டு அமெச்சரா ஜெயிச்சிருக்கான். அது சாதாரண டெக்னிக்ஸோ இல்ல ட்ரிக்ஸோ வச்செல்லாம் ஜெயிக்கல. அவனோட பவரை வச்சு மட்டுமே ஜெயிச்சிருக்கான். அதாவது நம்ம இப்போ மாதிரி இந்த மாதிரி ஒரு பாக்ஸரை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி தான் நம்மால் ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஃபோர்ஸ் அவன் காமிச்சான். அவள் தான் மேட்ச் முடிஞ்சிச்சு, நீ தான் வின் பண்ணன்ற மாதிரி அவனோட வார்த்தையார் சொல்லி அங்கே கூட்டிட்டு போக இவன் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் எல்லாம் தொடச்சிட்டு அப்படியே சைலண்டா நிற்கிறான். அவன் ஃபேஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்மைலே இல்லை. அந்த சந்தோஷமே காணும் அவனுக்கு, ஜெயிச்ச சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கு. இதுதான் நம்மளால நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன் இவன் இவ்வளோ சோகமா இருக்கான் ஜெயிச்சிட்டானேன்னு சொல்லி. நான் இவன் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாதாரண ஒரு ஆர்த்தடாக்ஸ் பாக்ஸர் நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை காட்டுவான்னு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் தான்ற மாதிரி தான் டக்கமரா சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஏஜி டாட்டையும் பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பி போயிடுறேன். அந்த மேட்ச் முடிச்ச உடனே அடுத்த ஏ கிளாஸ் டோர்னமெண்ட்ஸை காட்டுறாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம அவோக்கி கிம்ராது தான். ஃபர்ஸ்ட் நம்ம அவோக்கியோட மேட்ச் தான் வருது. கரெக்டாக ஒரு கவுண்டரை கொடுத்துட்றான். ஆனால் அதுக்குள்ள ரவுண்டு முடிஞ்சுது. அதனால என்ன பண்ணிக்கிறான்னா பாயிண்ட் வைஸ் டிசிஷன் போறாங்க. பாயிண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவோக்கி பயங்கர லீட்ல இருக்கான். அதனால அவனுக்கு வின்னை கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஆளுங்க வின் பண்ணிட்டு அடுத்து நம்ம கிவரோட மேட்ச் காட்டுவாங்க போறது. இது செம்ம காமெடியா இருக்கும். நம்மால் பத்திர பொக்கு பொக்கு அடி வாங்கிட்டு இருப்போம். மூஞ்சியே பலாப்பழம் மாதிரி பருத்து போடும். ஐயோ இப்படி அடி வாங்கிட்டு இருந்தா கண்டிப்பா தோத்துரும். இப்பவும் ஜெயிச்சிட்டான், கிமரோவும் ஜெயிச்சிட்டான். இப்ப நான் தோத்தனே எனக்கு தான் அசிங்கம். ஒரு சீனியரா இதை வந்து ஜெயிச்சே ஆகணும். என்னோட டெக்னிக் வந்து கடைசி ஃபைனலுக்கு வரை வச்சிருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க என்னோட டெட்லி டெக்னிக் யூஸ் பண்ண போறேன்னு என்ன பண்ணுவான்னா ஒரு பஞ்சு பண்ணுவான். நம்மளால பார்த்தா காணாம போயிடுவான். எங்கன்னா நல்லா கீழே உட்காந்துன்னு கீழே இருந்து ஒரு பஞ்சு விடுவான். தவளை கொட்டா மாதிரி சுத்தி இருக்கலாம். தவளை கொட்டான் எப்படி கலாய்ப்பாங்க. ஆமாண்டா இதாண்டா டெட்லி டெக்னிக், தவளை கொட்டான் ஜம்ப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடா பாவி, இது பேரு தான் தவளை கொட்டா ஜம்பா. பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கேன்ற பார்த்தா நம்மளால பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நடந்த எல்லா மேட்சிலும் நம்ம பசங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. அதுக்காக வாத்தியார் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு சரி ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, ஆனால் அதுக்காக ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், டோர்னமெண்ட்டே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகேன்ற மாதிரி நம்ம ஆளுங்களும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சோகமாக இருக்கேன். ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்கான்ற மாதிரி கேட்கவும் இல்லை அவனோட ஃபைட்டை வந்து பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு ஃபைட்டராக இருப்பான்னு நினைக்கவே இல்லை. அடுத்த அப்புறம் அவன் வேற இல்லையா, அதான் எப்படி சண்டை போகலான்னு சொல்லிட்டு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம கிமராவும் பயந்துட்டு இருக்கா. ஏன்னா மாஷிபோட மேட்சை பார்த்துருப்பான். அந்த கொடூர சைக்கோ என்ன பண்ணுவான்னா கம்பேக் கொடுக்குறன்ற பேர்ல அவன் ஆப்பனண்ட்டை போட்டு உரின்னு உரிச்சிட்டு இருப்பான். அவன் ஃபைனல்ஸ்ல வெயிட் பண்றான்னு நினைக்கும் போது எனக்கே அள்ளு விட்டுருதுப்பா. என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு பயந்துகிட்டே இருக்க. சரி விடுங்கடா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி டக்கமரா என்ன பண்றான், வாங்க போய் பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கரோக்கிக்கு தான் போறாங்க. கரோக்கினா டிவில நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம பசங்களோட சேர்ந்து பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு இடம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு சரி முதல்ல யார் பாட்டை போட போறோம்னா நம்ம ஜூனியர் தான் பாட போறாங்க. அதுக்கப்புறம் நம்மலாம் பாடலான்ற மாதிரி டக்கமரா சொல்ல நம்மளால தயங்கிட்டே இருக்கான். அப்புறம் எமாடாவை பார்க்க அவன் என்ன பண்றான், இங்க இருக்கிறதுலே நான் தான் ஜூனியர் பா, நானே போய் பாருன்னு சொல்லிட்டு அவன் போய் பாடிக்கிட்டு இருக்கான். அதுதான் ஆள் காமெடி பீஸ் மாதிரி இருக்கும். செமையா பாடிக்கிட்டு இருக்கான். அடப்பாவி இவனுக்குள்ள இப்படி ஒரு திறமையா, பேசாம சூப்பர் சிங்கர்ல சேர்த்து வருவோன்ற மாதிரி நம்ம பசங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. இவன் இப்படி பாடி எனக்கு மோட்டிவேஷன் ஏற்றி விட்டான், நான் போய் பாடுறன்ற மாதிரி நம்ம டக்கமரா போறான். அவனோட சாங் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை கூட பார்க்காம சூஸ் பண்றான். அவனோட ஃபேவரட் சாங் போல. இந்த பாட்டோட பேரே சாம்பியன் தான். ஓ சாம்பியன் பாட்டா பாடுறாருனா எவ்வளவு பெரிய விஷயம், என்ன பாட்டுன்ற மாதிரி ஆர்வலோடு காத்துட்டு இருக்கேன். அவன் பாத்தீங்கன்னா டோரிமோன்ல வர ஜியான் மாதிரி அம்பார்ல போட்டா தாம்பளே பருப்பு, சால்ல போட்டா தாம்பளே செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. அட பாவி கர்ண குரல் இப்படிலாம் பாடுறியாடா, இதை காது கொடுத்து கேட்க முடியுதா, காதுல இருந்து ரத்தம் தான் ஊத்துதுன்ற மாதிரி நம்மால் பார்த்துட்டு இருக்கான். வேற என்னடா பண்றது, இருந்தாலும் நல்லா படம் நினைச்ச பத்தியா உடனே செருப்பால் அடிக்கணுன்ற மாதிரி இந்த வீடியோ பார்த்து நம்ம ஆளுங்க எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிறாங்க. என்னன்னா இந்த சாம்பியன் பாட்டுல அந்த ஹயாமி இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் நடிச்சிருக்கான் ஒரு பொண்ணு கூட வேற. இதை பார்த்து இவனுக்கு வேற அட பாவி இவன் வந்து நம்ம இப்போ கீழே தோத்தவ இவன் அப்புறம் சாம்பியன் பெல்ட் எல்லாம் போட்டுன்னு இருக்கிறான், எல்லாம் ரொம்ப ஓவர்ன்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் இந்த ஆள் என்ன பண்றாருன்னா பாட்டு நல்லா பாடி இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கணும் போல. ஏன்னா இவனுங்க இந்த வீடியோ பார்த்து எழுந்துட்டு நிற்பானுங்க. சரி விடுங்கடான்னு சொல்லிட்டு திரும்பவும் பாட்டை பாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் 5 வாட்டி பாடி இருப்பான் அந்த பாட்டு. இதை பார்த்து நம்ம பசங்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்லு விட்டுட்டு இருக்கானுங்க. ஐயோ இதுக்கு மேலே இங்க இருந்தா நம்ம தாங்காதுப்பா பாடின்னு. இப்போ நம்ம பசங்க அவன் பெல்ட் போட்டிருக்கிறத பாக்குறாங்க. இது ஃபேக்கா இருந்தா கூட அந்த பெல்ட் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் நான் போடணும்னு ஆசையா இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்ன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. எமடா அப்படியே பாக்குறேன் இவங்க 3 பேர் கூடி சீக்கிரம் சாம்பியன் ஆக போறாங்கன்னு. திடீர்னு மோட்டிவேஷன் மண்டைக்கு ஏறின மாதிரி இவனுங்க என்ன பண்ணிடுறேன்னா ஃபர்ஸ்ட் கேமரா போய் கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவக்கையும் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்கான். கூட சேர்ந்து நம்ம இப்பவும் பாடுறான். ஏன்னா இவங்க 3 பேருக்கும் பயங்கர டென்ஷன் இருக்கு. இந்த ஏ கிளாஸ் டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியமானது. அவங்க அடுத்த ஆப்பரன்ஸ் எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங் போல. அதனால அந்த மோட்டிவேஷனுக்கும் அவங்க மண்டையில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீக்கிறதுக்காகவும் இந்த பாட்டை பாடிட்டு இருக்காங்க. இதை தான் நம்ம யமாடாவும் பார்த்துட்டு இருக்கான். ஆனா பாட்டு பாடுன்ற பேர்ல 20 வாட்டி பாடி இருப்பாங்க. இவனுக்கே பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ளிடுது. அட பாவிங்களா இதுக்கு மேலே நிறுத்துங்க. நான் எப்படியோ ஒரு வழியா பாட்டை முடிச்சுட்டு வெளியே வர செகண்ட் பார்ட்டி எங்க வீட்டில் நடத்தலாம்ப்பா அப்படின்ற மாதிரி டக்கமரா சொல்றேன். எனது இன்னொரு பார்ட்டி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆமா வாங்கப்பாங்க நல்ல டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தரேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ எல்லாரும் ஸ்பெஷல் டெக்னிக்கை டெவலப் பண்றீங்களா, எனக்கு அந்த மாதிரி சொல்லிக்க பெருசா எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி இல்ல செம்பாய் உங்களோட டெக்னிக் எல்லாமே சூப்பர் தான், அது எல்லாமே டெட்லி தான்ன்ற மாதிரி எமாடா சொல்லிட்டு இருக்கான். அதுல இந்த லிவர் ப்ளோ இருக்கு பத்தியா, அது ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பஞ்ச் பண்ணி காட்டுறான். சரியா பண்ணலையா, சரி நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்மால் பேகை கொடுத்துட்டு நல்லா இடுப்பை வளைச்சு
வச்சு ஷோல்டர் எல்லாத்தையும் சேர்த்து நீ மொத்த மசில்ஸையும் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பண்ணி காமிப்பான் பாருங்க. ஒரு பெர்ஃபெக்டான ஃபார்மோட பயங்கர டிஸ்ட்ரக்டிவ் பவர் நம்ம ஆளுக்கு. நான் என்னென்ன பஞ்சு கொடுக்குறேன்ற பேரில் கடை பக்கத்தில் இந்த இது உடச்சி விட்டுருவோம், உடச்சிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறானுங்க. அட பரதேசி நான் என்னடா பண்ணி வச்சு நீ மோட்டிவேஷனை இப்படிலாம் பண்ணலாமா? அந்த கடைக்கு திருப்பி போனால் செருப்பாலே அடிப்பாங்கன்ற மாதிரி தான் நம்ம பசங்க கத்திட்டு இருக்கானுங்க. ஐயோ மன்னிச்சிருங்கண்ணா, நானே ஒரு அவசர குடிக்கல அப்படி பண்ணிட்டுன்ற மாதிரி சொல்ல அம்மா நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறேன். ஏன்னா அவன் ஹைஸ்கூல் படிக்கிற பையன் இல்லையா, அவனுக்கு ஸ்கூலு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு சரி பாயின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இது வரைக்கும் பண்ண எல்லா விஷயங்களுக்கும் நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறேன். என்னடா இவன் சொல்கிறான்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். அப்போ தான் டக்காமரோ ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறான். கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டே இருந்தல, சரி உழவா வச்சிடுறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறேன். என்னன்னா இந்த யமடா வந்து மறுபடியும் வேற ஏதோ ஒரு ஊருக்கு போகிறானா, அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ்னால வேற ஏதோ ஊருக்கு மறுபடியும் ஷிஃப்ட் ஆகிறாங்க. இந்த பிரச்சனைனால நிறைய வாட்டி இவன் வந்து சஃபர் பண்ணியிருப்பான். இந்த வாட்டி விஷயங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏன்னா இவன் வந்து நம்ம பசங்கள்லாம் மீட் பண்ணி பாக்ஸிங்கை வந்து கற்றுக்கிட்டு ஒரு மோட்டிவேஷனோட சந்தோஷமாக ஜாலியாக இருந்தான். அதனால அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க என்ன மன்னிச்சிடுறான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க கூட இருந்த நாட்களை நான் மறக்கவே மாட்டேன், அவங்க எல்லாருமே வந்து என் மெமரிஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுவே வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான், எந்த ஊருக்கு போனாலும் சரி அவங்கள பற்றி நான் மறக்கவே மாட்டேன்னு தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம் தான், வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல விஷயம். அதனால இது வந்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை, இந்த ஊரை விட்டு போனான்னா அவங்க என் மனசை விட்டு போக மாட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயத்த சொன்னோடனே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சே மாறி போயிடுது. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, என் முன்னாடி சொல்லவே இல்லை, நான் ரொம்ப கலாய்க்கதான் நீங்கள் தான், ஆனால் அதை வந்து நான் கேர் பண்ணீங்கன்னு நினச்சேன், அந்த ஒரு விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்சிங்கன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்க. டே நீ அமைதியாடுறா, அவன் நம்ம கிட்ட சொல்லறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நம்ம வந்து வருத்தப்படக்கூடாதுன்னா அதை நீயா புரிஞ்சுக்கலன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. சரி டக்கமரா என்ன சொல்கிறேன், நம்ம வழியில் ஒரு சென்ட் ஆஃபை கொடுத்துருவோமான்ற மாதிரி சொல்லி அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. யமடா என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் ரிங்கில் உனக்காக வெயிட் பண்ணுறாங்கன்ற மாதிரி நம்ம வாத்தியார் சொல்கிறாரு. எனது ரிங்லையா இன்னைக்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்க போகிறான்னு சொன்னாங்க. இல்லைப்பா அவனுக்கு ஏதோ சென்ட் ஆஃபான்ற மாதிரி சொல்ல, எனது எனக்காக சென்ட் ஆஃபான்னு சொல்லிட்டு நம்மால் உள்ளே போய் பார்த்தா எல்லாரும் பாக்ஸிங் க்ளோஸ் போட்டு ரெடியாக இருக்காங்க. இனி சென்ட் ஆஃப் பார்ட்டின்னு சொன்னீங்க, என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கவும், இது எங்களோட ஸ்டைல், இதுதான் கமகவா ஸ்டைல், வா உள்ள எங்க எல்லாரும் கூட ஸ்பேரிங் போடுவேன், நாங்கள் கொடுக்குற அடி வந்து உன்னோட மெமரிஸில் இருந்துகிட்டே இருக்கும், அதனால நீ எங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல நான் தான் டக்கமரா உள்ள வந்து அவனை போட்டு பெரட்டி எடுத்துடுறான். செடி பத்தின கிருகிருன்னு சுற்றி இந்த பக்கம் விழுந்துரு. அடுத்து அவோக்கி எழுந்து வரான். அவோக்கி வந்து கொஞ்சம் கோளாரான செம்பாய்ப்பா, அவர் வந்து பஞ்சு பண்ணுற மாதிரி பண்ணுவார், ஆனால் கோளாராக இருந்தால் பண்ணி விட்டுருவாரு, கேவலமான டெக்னிக்கில் யூஸ் பண்ணுவார், பார்த்துக்கோ போடுற ட்ரிக்கெல்லாம் நீ வந்து விழுந்துடாதுன்ற மாதிரி சொல்லி என்னப்பா இவனும் பத்தின உள்ள போடுவான். ஆனால் அவன் கிறுக்குத்தனமா ஏதோ ட்ரிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டபுள் பஞ்சுன்னு ஒரு பஞ்சு கொடுத்து விட்டுருவான். அடுத்தது கிம்ரா தான் மேட்ச் ஆட போகிறான். அவன் ஒரு அவுட் பாக்ஸர் இல்லையா, அதனால கிட்ட போய் நீ வந்து பாக்ஸிங் பண்ண ஆரம்பி, உன்னோட ஸ்டைல் யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லி அனுப்பவும், தம்பி சிம்பிள் ட்ரிக்ஸ்லாம் என் மேலே ஒர்க் ஆகாதுன்ற மாதிரி தான் அவன் பேசிட்டு இருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா கிம்ராவோட பஞ்சஸ் ஈஸியாக டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அவனோட ஸ்பீடையும் கீப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் பண்ண ட்ரைனிங்கோட ரிசல்ட்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு இருக்கான். இந்த அளவுக்கு அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படி ஒரு இடத்துல நிற்கிறான்னா டெடிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கான். இவன் நமக்கு வந்து அவனோட ரிசல்ட்ஸை காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பயங்கர ஹார்டாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை வந்து நான் ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, கிம்ரா கூட ஸ்பேரிங்கும் முடிஞ்சது, அவனால் ஒரு அடி கூட அடிக்க முடியல, அவனோட ஸ்பீட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, என்னதான் ட்ரைனிங் வந்து அவன் பண்ணியிருந்தாலும் அவன் அடிச்சு போட்டுருவான். பரவாயில்ல நீ டெபியூ மேட்ச் கூட இன்னும் பண்ணல, ஆனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்ல, நம்மால் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் போட்டு உள்ளே ஏறிடா, நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தான் டேமேஜ் ஆயிருக்குல்ல, இல்லை ஒரு ரவுண்ட்னா கூட ஓகே தான், ஒரு ரவுண்ட் நான் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன், என்னோட மெமரிஸ் இவனுக்குள்ள செலுத்த போறேன்னு சொல்லிட்டு நம்மால் இருந்து பாக்ஸிங் பாட ரெடியாக வரான். ஃபுல் பவர் யூஸ் பண்ண போறோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டே அவன் வந்து ரொம்ப டேமேஜ் வாங்கியிருக்கான், நீ போய் அடிச்சு போட்டுறவன்ற போது நம்ம பசங்க சொல்லி அனுப்புறாங்க. இவனுக்குள்ள என்னன்னா இது வரைக்கும் நான் பண்ண ட்ரைனிங் ரிசல்ட்ஸை நம்ம செம்பா கிட்ட காமிக்கணும், ஏன்னா இவர் தான் இன்ஸ்பிரேஷன்ற மாதிரி நினச்சிட்டு வருவான். இப்போ நம்மால் ஜாப் கொடுப்பான் பாருங்க, அது ஒரு ஜாபும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்கும். இப்போதான் இவனுக்கு புரிஞ்சு இவனோட பவர் என்னன்னு சொல்லி எமடா வந்து பார்த்தீங்கன்னா அவனை பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் எல்லாத்தையுமே ஈஸியாக டாச் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் க்ளோஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து. இப்போ இவனோட டெக்னிக் எல்லாமே அவனுக்கு தெரியுது எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குன்னு. சரியான சீரியஸாக தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன்னா பர்ஃபெக்டான ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுவானா, அவன் பஞ்ச் பண்ணும்போது கீழே குடிஞ்சிட்டு கையை வந்து சொல்லிட்டுவான். அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுது இது என்ன பஞ்சுன்னு சொல்லிட்டு, இதான் லிவர் ஷாட், இது என்னால் பிளாக் பண்ண முடியாது, தடுக்கவும் முடியாது. ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ண போகிறேன், அது என்ன தெரியுமா, இது எப்படி பண்ணுறாரு நான் தெளிவாக பார்க்க போகிறேன்னு பார்ப்பான். கீழேருந்து ஒரு பர்ஃபெக்டான லிவர் ப்ரோ கொடுப்பான் பாருங்க, அடிச்சடிக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு குழகுழன்னு ஆகி போய் வாமிட்டு வர ஆரம்பிச்சிடும். நம்ம அவருக்கு என்ன பண்ணுவோம்னா டப்பா எடுத்துருந்து வைக்க, அதில் லொட வாந்தி எடுத்து விட்டுருவான். அப்புறம் போய் ஷவரில் உட்காந்துட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ணுன்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா ஆர்வத்தில் இந்த மாதிரி பண்ணுறன்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்கான். இவன் ஷவரில் உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த தலையில் வாங்கின அடி டக்கமரா சாங் கொடுத்தது, இந்த பக்கம் ரைட் சைடில் வாங்கினது அவோக்கி, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வாங்கினது கிமுரா செம்பாய் கொடுத்தது, அப்புறம் என் வயிற்றுலேயே நம்ம இப்போ செம்பாய் கொடுத்தது, இது எல்லாமே மெமரிஸ். நான் இதை வந்து மறக்கவே மாட்டேன்ற உதவி யோசிச்சுட்டு இருக்கான். எல்லாருக்கும் கடைசி ஒரு வாட்டி டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து அவன் அப்படியே கிளம்பி போக, நம்ம இப்போ என்ன நினைக்கிறான்னா, நீ எங்கே போனாலும் நான் அவனை மறக்கவே மாட்டேன், அதே மாதிரி நீயும் எங்களை மறக்காத, ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, என்ன ஆனாலும் சரி பாக்ஸிங் கை விட்டுறாத, அது கண்டிப்பாக உன்னை பார்த்துக்கோ, என்னைக்கா ஒரு நாள் நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு சந்தோஷமான எபிசோட் மாதிரி தான் முடிக்கிறாங்க. இதை இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை டாடா பை பாய்.